அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா லோ கார்ப் டயட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது லாங் ரன்க்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் பாதியில் விடுறவங்களும் உண்டு. இல்லை ஒரு சில வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெயிட் லாஸ் வந்து அப்படியே ஆனால் அந்த அளவே இருக்கும், ஃபர்தராக வந்து ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கேஜி வரைக்கும் குறைஞ்சிருப்பாங்க, அப்புறம் 5 கேஜிக்கு அப்புறம் அது சுத்தமாக குறையவே குறையாது. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படும்போது மென்டலாக நமக்கு வந்து அந்த மென்டல் எபிலிட்டிங்கிறதாகட்டும், இல்லை மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதாகட்டும், இல்லை விடாமல் நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மைண்டில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு அழுத்தமாக இருக்கிறது. ஸோ இந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் ஆகும், அந்த விரக்தி அப்படிங்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டில். ஸோ அப்போ அதெல்லாத்தையும் கம் அக்ராஸ் பண்ணி வர்றதுக்கு நமக்கு உதவ போகிற ஃப்ளவர் ரெமெடிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க